ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 19 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க மனோஜ் வந்து எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி ஆட் பண்ற அந்த பிளானை பத்தி சொல்றாருல. அப்புறமா எல்லாரும் வந்து, அப்ப நாங்க ஒரு நாள் ஃபுல்லா வேலையை விட்டு வரல, எங்களுக்கு காசு தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா, இந்த மாதிரி சந்தோஷ் சார் நீங்க சொன்னா கேட்பீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி காசெல்லாம் தரல அப்படிங்கிற மாதிரி மனோஜ் எப்படி பாவமா எல்லாம் சொல்லி ஒரு வழியா எல்லாரையும் ஓகே சொல்ல வச்சிடுறாரு. முத்து வர அவர் வந்து உன்னதாண்டா, நீ வந்து நல்ல கேஷுவலா நடிப்பேன்னு சொல்லி உன்னதான் ரொம்ப இதா சொன்னாருன்னொடனே, சரி மீனா நம்ம நடிக்கலாம்னு இப்ப மீனா நான் நடிக்க வரல அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொன்னாருன்னா, சரி என் பொண்டாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டால, பேசாம வேற எதுனாச்சும் ஒரு நடிகை காசு கொடுத்து கூட்டிட்டு வா நடிக்கிறதுக்குன்னொடனே மீனா அப்படியே பாக்குறாங்க. அப்ப நீ நடிக்கவா அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறமா சரி சொல்லிட்டு மீனா ஓகே சொல்றாங்க. இப்ப இதுக்குதான் இப்படி பேசுனீங்களா அப்படி சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, 3 பேருமே வந்து ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து வந்து அவங்க ஷாப்ல வந்து வாங்குற மாதிரி அண்ணாமலையும் விஜயா வந்து அந்த ஷாப்புக்கு ஓனர் வரவங்கள வெல்கம் பண்றாங்க. எல்லா கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் இங்க வந்து பொருள் கிடைக்குது அப்படிங்கிறத தீமா வச்சு அவங்க வந்து அந்த ஆடை வந்து ஷூட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரோகிணியும் மனோஜ் வராங்க. அப்ப அண்ணாமலையை வந்து அவர் திட்டுறாரு. அப்ப முத்து கோவமா வருது. அப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பாவை எதுக்கு நீங்க இந்த மாதிரி சத்தம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல சத்தம் போடுறாரு. அப்ப உடனே டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் டைரக்டரா நீ டைரக்டரா போய் ஓரமா உட்காந்துக்கோ அப்படி சொல்லிட்டு முத்து திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அப்புறமா அடுத்து ஸ்ருதியும் ரவியும் வர்றாங்க. அடுத்து முத்துவும் மீனாவும் வந்து ஒரே டேக்ல ஓகே பண்ணிடுறாங்க. அப்புறமா 3 கிளாஸ் பீப்புளும் சேர்ந்து நடந்து வரணும். அப்புறமா அப்போ வந்து இவங்க வந்து கல்லாப்பெட்டியில உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து அந்த தீமை சொல்றாரு. அப்போ வரும்போது அவர் வந்து திட்டுறாரு மறுபடியும். அப்போ உடனே முத்து டென்ஷன் ஆகி, என்ன ஓசியில நடிச்சு கொடுத்தா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி கத்துனோடனே அவர் என்ன கேட்கிறாரு, என்னது ஓசியா? இந்த மாதிரி அவர் ஒவ்வொருத்தருக்கும் 25,000 சேலரி வச்சு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கிறாருல. அப்புறம் என்ன ஓசி அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னோடனே, இப்ப எல்லாரும் அப்படியே மனோஜை திரும்பி பாக்குறாங்க. என்ன மொத்த குடும்பமும் நம்ம கிட்ட யூ டர்ன் போடுது அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. வீட்டுல இருக்கும்போதே மனோஜ் வந்து விஜயாக்கு மட்டும் தனியா போய் 10,000 கொடுத்துட்டு வந்துடுறாரு. அப்ப விஜயா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆட் நடிச்சா கூட நமக்கு இப்படி 10,000 கிடைக்கும் போலயே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்க மாட்டிக்கிறாரு மனோஜ். இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல வந்து செம காமெடி. யாரு எப்படி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் மனோஜ் ஒரே ஆன்சர் தான் சொல்றாரு. இந்த மாதிரி ஷூட் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்து குடுக்கலான் இருந்தேன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. முத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்துடுது. அடிக்க ஓடுறாரு. இப்ப ரவி சொல்றாரு, இருடா நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு ரவி கேட்கிறாரு. அப்பவும் அதே மாதிரி சொன்னோடனே ரவியே அடிக்க வந்துடுறாரு. அப்புறமா மனோஜ் வந்து ஓட விட்டு முத்து காலை பிடிச்சுக்கிறாரு. மனோஜ் தலையில அடிக்கிறாங்க. அப்புறமா மொத்த குடும்பமும் டேய் விடுங்கடான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.